எப்படி பாக்குறீங்க? காமெடியா பாக்குறேன். மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்த்து இந்த திராணியற்ற தெம்பில்லாத பயந்தாங்குழி அரசு எதற்குமே குரல் கொடுக்க மாட்டேங்குது. விவசாயிகளோட திராவிட முன்னேற்ற கழகம் எங்க தலைவர் என்னைக்கும் கூட நிற்பாரு அப்படின்னு ஆர்ப்பாட்டத்தில் நான் பேசினேன். அதையெல்லாம் மறைச்சிட்டு அதை டைவர்ட் பண்ற மாதிரி இன்னைக்கு நான் பேசாத ஒன்ன பேசினதாக கூறி கட்காப்பி பேஸ்ட் பண்ணி பொய் செய்தியை பரப்பி இந்த கட்சி ஆரம்பிச்சு இந்த 2 வருஷத்துல என்ன எதுல ஸ்பெஷலிஸ்ட்னா வெறும் கட் காப்பி பேஸ்ட் ஃபேக் ரீல்ஸ் பரப்புறது. இதுல மட்டும்தான் இந்த அரசு அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் ஒரு தொடர்ச்சியாக இன்னைக்கு பொய் கேஸ் போட்டு இன்னைக்கு கைது செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கைது செஞ்சிருக்காங்க. இதற்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் சுமன் கவி அவர்கள். வணக்கம். 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 குறிப்பா என்னன்னு தெரியல, இன்னைக்கு அநேகமாக நாம் இருவரும் உரையாடக்கூடிய விஷயம் என்னவா இருக்க வேண்டும் என்றால், காவிரி நீர் பிரச்சனை குறித்து கூடுதலாக பேசியிருக்க வேண்டும். போராட்டத்தை பற்ற வைத்தது குறித்து பரவியது குறித்து பேசியிருக்க வேண்டும். ஆனால் தலைகீழாக மாற்றம் என்னன்னா, நேற்று அந்த போராட்டத்தை முன்னெடுத்த எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் இன்று திடீரென்று அவர் வீட்டில் சென்று போலீஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அநேகமாக பேசியிருக்கும் இந்த நிமிடத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்றுதான் தோன்றுகிறது. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான போலீஸ் உதயநிதி வீட்டில் குவிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரியா திமுகவுடைய தொண்டர்களும் ஆயிரக்கணக்கில் அங்கு குவிய தொடங்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சென்னையே ஒரு பதற்றமான சூழலுக்கு ஆளாயிருக்கிறது. காரணம் வேறொன்றும் இல்லை, நேற்று காவிரிக்கு ஆதரவாக சிஎம் விஜயை கண்டித்து நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் திருசா குறித்து பேசிவிட்டதாக ஒரு பிரச்சனை கிளப்பி இன்று அது பூதகரம் வெடித்திருக்கிறது. அதன் விளைவாக தமிழ்நாடு முழுக்க டிவிக்கே இப்ப நான் பேசியிருக்கிற நேரத்தில் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க? இந்த விவகாரத்தில் இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தி சொல்றேன். அதாவது ஒரு பாட்டியம்மா அவங்களோட கணவர் இறந்து போயிடுறாரு. வயசானவர் 2 பேரும் தனியா வாழ்றாங்க. அவர் இறந்து போயிடுறாரு. துக்க விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் போறாரு. போய் பாட்டியம்மா எப்படி இறந்து போனாப்புல தாத்தா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அதுக்கு அவரு கொல்லையில போய் நான் வெண்டைக்காய் பறிச்சு வர சொன்னேன் குழம்புக்காக. அவர் பறிக்க போனாரு. பறிக்க போன இடத்துல தவறி விழுந்து இறந்து விட்டாரு அப்படின்னு. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் என்ன பண்றது, இருக்கிற கத்திரிக்காய் வச்சு நான் குழம்பு வச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுது. அதே மாதிரி அதாவது பிரச்சனையின் முக்கியத்துவம் என்ன, அவன் கேட்கிற கேள்வியின் புள்ளி என்ன, அவன் தாத்தாவுக்கு என்னாச்சு, கீழே விழுந்தாரு, அதுக்கப்புறம் என்னாச்சு, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டத சம்பந்தம் இல்லாம கத்திரிக்காவை வச்சு நான் குழம்பு வச்சேன்னு சொன்னாங்கல்ல. இந்த மாதிரி எது மெயின் மேட்டரோ அதை விட்டது, எது சபார்டினேட்டோ அதை பூதாகரப்படுத்துவது, எது சம்பந்தம் இல்லாததோ, எது தேவையற்றதும் நீங்க ஒரு பாசிங்ல கடந்து போயிடலாம். அது ஒரு விஷயமே கிடையாது. அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் விஷயமாக்குவதும், எது முக்கியமான விஷயமோ அதை விட்டுட்டு, தாத்தா இறந்து போனாருங்கிற செய்தியை விட்டுட்டு கத்திரிக்காவில குழம்பு வச்சேன்னு சொல்லி பாட்டி சொன்ன மாதிரியான ஒரு தகவல் தான் இன்னைக்கு நியூஸ்ல, எந்த நியூஸ்ல, தமிழ்நாட்டு நியூஸ்ல இல்ல, தேசிய நியூஸ்ல அது பீக் அடிக்குது. டர்ட்டி ஜோக் ஆஃப் உதயநிதி அப்படின்னு வெக்கம் இல்லாம டைட்டில் போட்டு இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கிறேன். டே இதுதான் இங்கிலீஷுக்கு நியூஸ் சேனல் நடத்துறியா? அப்போ என்ன பிரச்சனை, இங்க தண்ணி வரல அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. குறுவைக்கு தண்ணி வரவில்லை. ஜூன் மாதம் 10ஆம் தேதி வந்திருக்கணும், வரல. மழை பெய்யல. சரி, மழை தள்ளி போயிடுச்சு, அது உங்க கையில இல்லை. ஆனால் உரிய உரிமைகளை பெறுவதில் உங்களுக்கு ஏதாவது சிரத்தை இருந்ததா, வேகம் இருந்ததா, அதுல ஏதாவது வேகத்தை நீங்கள் காட்டினீர்களா? விஜய் ஏதாவது தனிப்பட்ட முறையில் கணேசிப்போம், ஒரு முதலமைச்சர் இருக்கிறாருங்க, அவர் என்ன பண்ணுவாரு, அவர் பேசி நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கிறோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, டி.கே. சிவகுமார் சொல்றாரு, அவரு தன்னுடைய அங்க இருக்கக்கூடிய கன்னட மீடியாவுக்கு சொல்லியிருக்கிறாரு, விஜய் என்னை சந்திக்க வருவதாக லெட்டர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு லெட்டர் விஜய் எழுதினதாக விஜயே சொல்லல, தமிழ்நாடு அரசு தரப்பில் போனதாக தெரியாது, எதுவும் தெரியாது. அப்போ எவ்வளவு ரகசியமா, நான் என்ன இரவு நாம இதை விமர்சிக்கோம் அப்படின்னு சொன்னா இது கெட்ட வார்த்தை அப்படின்னு பேசிருக்காங்க. நீங்க எதுக்காக இவ்வளவு ரகசியம் பாதுகாக்கிறீங்க? உங்க மக்கள் பிரச்சனை, மக்கள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க
போகக்கூடாதுன்னு சொல்லி உங்களுடைய கட்சி ஆதரிக்கக்கூடிய கட்சிக்காரர்களே சொன்னாங்க. சிபிஐ சிபிஎம் நீங்க தண்ணியை அள்ளி தூக்கிட்டா வர போறீங்க அப்படின்னு சண்முகம் கேட்டாரு. இதற்கு மேலும் பெரிய விமர்சனத்துல யாரும் வைக்க முடியாது. என்ன கட்சி தூக்கி இழுத்துட்டா வர போற அப்படின்ட்டு. மழை பெஞ்சா வந்திருக்குது. இன்னைக்கு வந்ததுங்கிறது நியாயமான பங்கு கிடையாது, எக்ஸஸ் நீர். அவனால தடுத்து வைக்க முடியல, தந்துட்டான். அவனால தடுத்து வைக்க முடிஞ்சிருந்தா ஒரு சொட்டு தந்திருக்க மாட்டான். கரெக்டா? அப்போ எப்படி பாருங்க, அப்போ விஜய்க்கு தன்னுடைய உரிமையை பெற்று வாங்குவதற்கான ஆற்றல் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பேசுவதற்கும், இன்னொன்னு திமுக அரசு என்ன பண்ணுச்சு, இந்த மேகதாட்டு விஷயம் அதற்கான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கள் கோர்ட்டுக்கு போனாங்க. திட்ட அறிக்கையை அவர்கள் தயார் செய்கிறார்கள் அப்படின்னு. இப்ப அவர்கள் அப்போ அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னுச்சுன்னா, திட்ட அறிக்கையை அவங்க இன்னும் தயார் பண்ணல, எதுக்கு நீங்க அவசரம் பண்றீங்க அப்படிங்கிறது கேட்டது. அவர்கள் திட்ட அறிக்கையை கொடுத்து அதுல கரெக்ஷனுக்கு வேற போறாங்க. இப்ப கரெக்ஷனுக்கு போயிருக்காங்க. இவர்கள் மிக தாமதமாக மற்றவர்கள் எல்லாம் அழுத்தம் கொடுத்ததன் பேர்ல தான் மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அப்ப இப்படி ஒரு தூங்கி வழிகிற செயலற்ற ஒரு அரசை பார்த்து நீ வேலை செய்யலப்பா, நீ சரியா வேலை செய்ய அப்படின்னு சொன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய மேடையில இவ்வளவு பிரச்சனைகளை பேசியிருக்கிறாங்க. அந்த காவிரி மேடையில உதயநிதி பேசின அந்த ஒரு கமெண்ட் உனக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னா, உனக்கு காவிரி முக்கியமா அல்லது இது முக்கியமாங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ நான் என்ன கேட்கிறேன், விஜய் அவர்களுக்கு அங்க பேசப்பட்டது என்ன, திரிஷாவை குறித்த விமர்சனம். திரிஷாங்கிற இன்னொரு பதிலையும் சொல்றேங்க. திரிஷாங்கிற வார்த்தைய உதயநிதி தன்வாயால் சொல்லல. நீங்க கேஸுக்கே போனாலும் அந்த கேஸ் நிக்காது. திரிஷாவை கீழே இருந்துட்டு கத்துறான். அவர் தண்ணி வர வேண்டிய இடத்துக்கு வந்துடும், நமக்கு தான் வரல அப்படின்னு சொன்னார். அப்போ நீ அதாவது என்னன்னா, உங்களுக்கு வசதியாக நீங்கள் வாழ்கிறீர்கள், எங்களுக்கு தான் வர வேண்டிய மக்களுக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டிய வறிய மக்களுக்கு தான் வசதி இல்லை, நீங்கள் வசதியாக இருக்கிறீர்கள், உங்களை சார்ந்தவர்கள் வசதியாக இருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் அதோட பொருளை தவிர அதுக்கு எதுவும் பெரிய உங்களுக்கு ஒருவேளை அது தவறாகப்பட்டதுன்னா, ஒரு ஆபாசமா உங்களுக்கு தெரியுதுன்னா, நீங்க நான் என்ன சிலுக்கா, நான் என்ன கவர்ச்சியா, நான் என்ன கவர்ச்சியாவா இருக்கிறேன் அப்படின்னு கேட்டது என்னது? திரைக்கவர்ச்சிங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன? திரைப்படத்தை பார்த்து கவரப்பட்டு ஒருவர் வாக்களிப்பதுக்கு பேர் திரைக்கவர்ச்சி. அவர் பெண்ணாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நான் என்ன அப்படின்னு நீங்க இப்படி காட்டினதுக்கு பொருள் என்ன? இப்படி காட்டினதுக்கு பொருள் என்ன? அநாகரிகமான மேடை பேச்சுக்களை இயல்பாக பேசக்கூடியதும் அதை அழுத்தி மிக என்ன திட்டமிட்டு பேசக்கூடியவருமாக விஜய் இருக்கிறார். இன்னொன்னு, விஜய் மட்டுமா அதை செய்யறாரு, விஜயினுடைய கட்சிக்காரர்கள் என்னென்னலாம் பேசியிருக்காங்க. ஏங்க, விஜயினுடைய அந்த பெண்களை பற்றி பொன்ராஜ் சொல்லிட்டாருன்னு சொல்லி உச்ச கட்டமா கோபமாயி களத்துல இறங்கி அந்த பெண்களை நீங்க என்னன்னு சொல்லணுங்கிறீங்க. நான் விஜய்க்கு அண்ணனா இருப்பேன், அக்காவா இருக்கேன், தம்பியா தங்கச்சியா இருப்பேன், வேணும்னா பொண்டாட்டியா கூட இருப்பேன்னு ஒரு பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணை நீங்க என்னன்னு சொல்றீங்க? சரி, அது விட்டுருங்க. பொன்ராஜ் சொல்லி கேஸ் முடிஞ்சுதா? பொன்ராஜ் அங்கேயும் எங்கேயும் கேஸ் கலைஞ்சாரு. ஆனா அதற்கு பிறகு நான் தங்கச்சி, நான் அக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கப்போ ஒரு பொண்ணு, கண்ணாடி போட்ட பொண்ணு ஓடி நான் விஜயோட ஆளுன்னு சொல்லிட்டேன். இப்ப இந்த பொண்ணு என்னன்னு சொல்றீங்க? இதெல்லாம் ஆசிரியர் மிகுதியில் இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் சொல்றாங்க. இதைத்தான் நாங்க சொல்றோம். இந்த கீரழிவால் தான், இந்த கட்டுப்படுத்த முடியாத கூட்டத்தினால் தான் இவர்கள் இன்னைக்கு திடீர்னு உத்தவர்களாக மாறிட்டு கழுத்தை துண்டை போட்டுட்டு ஐயோ அப்படின்னு கத்துவது என்பது சரியல்ல. உங்களுக்கு என்ன ஒழுக்கம் இருக்குது? உங்களை பற்றி விமர்சிக்காமல் இருப்பதற்கு என்ன தகுதி இருக்குது? சரி, இங்க விட்டுருங்க. திரிஷாவே இன்னைக்கு திரிஷாங்கிற வார்த்தையே உதயநிதி சொல்லல. மறுபடியும் புரிஞ்சுக்கங்க, இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, நிற்காது. ஆனா திரிஷாவை கேட்டாரு, எங்க எம்எல்ஏ நத்தம் சொன்னாரு, யார கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தோன்னு எம்எல்ஏ ஒருத்தர் சொன்னாரு. அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் கடந்த காலத்துல 2016-17 அந்த கூவத்தூரில் நடந்த நிகழ்வை குறித்து எனக்கு திரிஷா தான் வேணும்னு திண்டுக்கல் சீனிவாசன் கேட்டாரு.
நாங்க வேற வழி இல்ல, பணம் கொடுத்து கூட்டு வர வேண்டிய ஆகி போச்சுன்னு சொன்னாருங்க. இது ரெஜிஸ்டர்ட். நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன கேக்குறேன் அப்படின்னா, அது உடனே திருச்சா வந்து ஆஹா ஊஹோ அப்படின்னு அது கத்துனாங்க, முடிச்சாங்க. இது என்ன அப்படின்னா, இப்படி ஏன் நான் அரசியல் வட்டாரங்கள்ல வேற யாரு பேராவது அடிபடுதா? சாய் பல்லவி அல்லது வேற எந்த நடிகை, வேற ஏதாவது? ஏன் இவன் தான் நயன்தாரா கூட பெருசாலாம் அடிபடாது. அது காசிப் தானே தவிர அதுல எதுவும் நேரடியான இதுவே கிடையாது. அப்ப நேரடியாக எல்லா அரசியல் கட்சிகளும், அதிமுக நான் எதை சொல்லணும்னா அதிமுக இது. அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன் சொன்னாரு, அவரு தயவு செஞ்சு திருத்தா விட்டு வெளில வரணும்னு சொல்லிட்டாரு. அது நேரடியா சொல்லிட்டாரு. இப்ப ஒருவேளை நயினார் நாகேந்திரன் சொன்னது, அதாவது நயினார் நாகேந்திரன் குற்றம் இழைத்து விட்டாருன்னு சொல்லக்கூடாது. நீங்க திருத்தா விட்டு வெளியில வரணும்னு சொன்னாரு, சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்தீங்களா? நான் என்ன கேட்கிறேன், அவரு சொல்லிட்டாரு, அவர் சொன்னது ஐயோ குற்றம் குற்றம் நீங்க சொல்றீங்களே. அதற்கு பிறகுதான் அஜித்குமாரின் தாயார் மரணம் நடந்துச்சு. அதற்கு பிறகுதான் அஜித்குமாரின் தாயார் மரணம் நடந்துச்சு. அதுல யாரோட பேருந்தீங்க கூட? அதற்கு பிறகுதான் வந்து பர்த்டே கேக்கு வெட்டி கொண்டாடின போட்டோ வந்துச்சு. அது யாரோட இருந்து நீங்க கொண்டாடுனீங்க? உங்கள் மனைவி வெளியில என்னைய மதிக்கல, என்னைய அவமதிக்கிறாங்கன்னு கேஸ் நடந்துகிட்டு இருக்கிற போதுதான் எதாவது நடக்குது. அதனாலதான் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, நயினார் நாகேந்திரன் சொன்னது குற்றம்னா யூ ஆர் த ஆக்ஷன். நீங்க செயல் வீரர், நீங்க செயல் மட்டும், நீங்க பேச மாட்டீங்க, செய்றீங்க. அவர்கள் பேசுறாங்க, நீங்க செய்யறதான் அவங்க சொல்றாங்க. அவங்க தனியா சொல்லல, அவங்க ஏதோ காசிப்பா சொல்லலாங்கல்ல. அவங்க இன்னும் பாரு, நீங்க வந்து வெளியில எடுத்து போடுறீங்க. நயினார் நாகேந்திரன் எதை வைத்து சொல்றாரு, நீங்க மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி 2 பேரும் சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போன நிகழ்வை சேர்த்து குறித்து தான் சொல்றாரு. அதற்கு பிறகும் இருந்த நிகழ்வுகளை எல்லாம் சேர்த்து தான் சொல்றாரு. ஆனால் அவர் சொன்னதுக்கு பிறகுதான் நீங்க இவ்வளவு நடத்துறீங்க. அப்ப நீங்க ஐயோ எனக்கு எங்களை குற்றம் சொல்லிட்டாங்க, குற்றம் சொல்லிட்டாங்க, நீ அப்படித்தான் இருக்கிற. இல்ல வெளியில் நீ பொண்ணு நாங்க பேசக்கூடாதுன்னா இது என்ன விதத்துல சரி? நான் என்ன கேக்குறேன், நீங்க எல்லா அடாவடித்தனமும் பண்ணுவீங்க, ஆனா வெளியில யாரும் பேசக்கூடாதுன்னா என்ன விதத்தில் சரி? இன்னொன்னு, செய்ய வேண்டிய செயல் இருக்குல்ல, செய்ய வேண்டிய வேலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை செஞ்சீங்களா? அந்த கேள்விக்கு நான் தான் சொல்றேன். காவிரி நதிநீர் ஆணையம் சொல்லுச்சு. இன்னொன்னுங்க, காவிரி நதிநீர் ஆணையம்னு ஒண்ணு இருக்குது, அதற்கு வழிகாட்டும் குழுன்னு ஒண்ணு இருக்குது. ரெண்டையும் கன்சிடர் பண்ணாம நீங்க பாட்டு நான் தனியா போய் பேச்சுவார்த்தை நடத்துவேன் அப்படின்னு நீங்க லெட்டர் எழுதிட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த நிறுவனத்துக்கு தான், அந்த அமைப்புக்கு தான் என்ன மதிப்பு? அதைத்தான் வீரபாண்டியன் சொன்னாரு. நீங்க போறீங்க ரைட்டு, இந்த அமைப்பு எதற்கு வச்சிருக்குது? நீங்க ஹீரோவா வர்றதுக்கு, நீங்க ரீல்ஸ் போடுறதுக்கு. நான் எம்ஜிஆர் மாதிரி பாருங்க, அங்க மழை பெஞ்சுது, நீங்க அதையெல்லாம் மழையெல்லாம் கனெக்ட் பண்ணி மழை பெய்யுது, தண்ணி வந்துடும், நம்ம போனோம்னா போயிட்டு வந்தா தண்ணி வந்துட்டுன்னு சொல்லி எம்ஜிஆர் காலத்து கதையை நம்ம மேட்ச் பண்ணலாம்னு நீங்க ஒரு திட்டம் போடுறீங்க. அந்த திட்டம் பலிக்காம போயிடுச்சு. அங்கேயே அவங்க வராதிங்க ராஜா, இங்க நிலைமை சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்க ரீல்ஸ் போடுறதுக்கு சரி கிடையாது. அவங்க ஏங்க உங்களை மாதிரி அவன் 10 மடங்கு விவரமானவங்க. நீங்க எதுக்காக வாரீங்க, என்ன திட்டத்தோட வாரீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிலைமை பிரச்சனைனால சொல்லலாம். அவங்க நீங்க வந்துட்டு அப்படி காலர் தூக்கி விடுவீங்க, பாருங்க நான் போனேன் தண்ணி அள்ளிட்டு வந்துட்டேன், நீங்க என்ன தண்ணியை தூக்கிட்டா வரீங்க, நான் மூட்டை கட்டி தூக்கிட்டு வந்துட்டேன் சொல்லுவீங்க. நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கிறேன். ஒரு ஸ்கேர்சிட்டி இருக்குது. அண்ணன் தம்பி 2 பேரும் மேல இருந்து மேலையும் கிளம்ப வீடு கட்டியிருக்காங்க. மேல் வீட்டுல டேங்க் இருக்குது, மேல இருந்து கீழே தண்ணி வரணும். 2 குழாய்க்கான தண்ணியில ஒரு குழாயை அடைச்சு வச்சிடறான், பாதிக்கு பாதி தண்ணி வரணும். இருக்கிற டேங்க்ல பாதி இருக்குன்னா மழை பெய்யல, பாதி டேங்க் தான் இருக்கு. பாதி டேங்க் தண்ணி எனக்குன்னு சொல்லி நிதிநீர் ஆணையம் சொன்னதுக்கு அப்புறம் இல்ல அதை தரமாட்டேன்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு மழை பெஞ்சிருச்சு, டேங்க் ஃபில் ஆகி ஓவர் ஃப்ளோல தண்ணி விழுது. நீங்க அதை புடிச்சுக்கிட்டு ஆஹா தண்ணி வந்துருச்சுன்னு சொல்வதற்கு வித்தியாசம் இருக்குல்ல. டேங்க்ல இருக்கிற உரிய பங்கை கொடுப்பது என்பது வேறு, பொங்கி விளைஞ்சு வெளியில சிந்துறதை அள்ளிக்கிறது வேறு. அவனால அதை கட்டுப்படுத்தி பிடிக்க கூட முடியல. நான் என்ன சொல்றேன், கர்நாடகாக்காரனுக்கு வேற வழி இருந்ததுன்னா உங்களுக்கு அதை அனுப்புவானா?
அப்ப அவனுடைய கருணையில் இருந்து, அவனுடைய அன்புல இருந்து, அவனுடைய சட்டத்தை மதிக்கிற அற உணர்ச்சியில இருந்தோ வரல, இயற்கை கொடுக்கறதுல இருந்து வந்திருக்குது. சரி, அதுவும் கூட திமுக ஆட்சியில சரியா வந்துட்டு இருந்துச்சு. அவங்க இயற்கை ஒழுங்கா பஞ்சிட்டு இருந்து, நீங்க வந்ததன் காரணமாக மக்கள் அதை கூட சொல்லுவான். நீ வந்த மழை இல்லாம ஒட்டின்னு சொல்லுவான். சரியா? இன்னைக்கு குருவை காலி, ஆடி பெருக்கா முடிஞ்சு போச்சு, தண்ணி கிடையாது. இனிமே நீங்க மறுபடியும் ஆடி பெருக்கெல்லாம் கொண்டாட முடியாது. தண்ணி வரும், தண்ணி எதுக்கு ஆக போகுது? இதை தண்ணி வச்சு இனிமேல், சரிங்களா? எதுக்கோ நான் ஏதாவது பருத்தி இறுத்தி போடுவாங்க. எதுக்கு சொல்றேன்னா, உங்களால் இதையும் காலத்தில் செயல்பட்டு துரித நடவடிக்கை எடுக்க முடியவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றீங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்றீங்க. இதுக்கடையில இப்ப என்ன நடந்திருக்குன்னா, இந்த கைது குறித்து உதயநிதியிடம் பிரஸ் மீட்ல உதயநிதி இருக்காரு. அவர் சொல்றாருன்னா, அந்த கைதை எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாரு, இதை நான் காமெடியா பாக்குறேன் அப்படின்னு போற போக்குள்ள அசால்ட்டா டீல் பண்ணிருக்காரு. இது எப்படி புரிஞ்சுக்கிட்டு? இல்ல, இது அவர் சொல்லுவது உண்மை. பிரச்சனைகளை விட்டுட்டு உண்மையில நான் என்ன சொல்றேன், விஜயை கைது செய்வதற்கு முடியும், அன்னைக்கே செஞ்சிருக்கலாம். விஜயை கைது செய்யறது மட்டும் இல்ல, வெளியில வந்திருக்க முடியாது. 41 பேர் செத்துருக்காங்க. நடவடிக்கை எடுத்தோம்னா மிகப்பெரிய பிரச்சனை. உங்களுக்கு விஜயினுடைய ஆற்றல், அறிவு எல்லாம் என்ன, அதெல்லாம் தூக்கி உள்ள வச்சிருந்தா நடக்கதே வேற. அப்ப அன்னைக்கு திமுக செய்யாமல் செய்ய தவறியது, இன்னைக்கு இவர்கள் அதிகாரத்தில் கையில வச்சுக்கிட்டு இதுவும் விஜய் செய்யறாரு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. மேல இருந்து பாஜக அங்கிருந்து சொல்லுது விஜய் வெறும் டம்மி தான். விஜயை வச்சுக்கிட்டு நாளைக்கு திரிஷாவை அவர்கள் களத்தில் இறக்குவதற்கு முயற்சிக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா தெரியாது? உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். விஜய் ஆட்சி அமைப்பதற்கு முன்னாடியே, இந்த தேர்தலுக்கு முன்னாடியே, அதாவது விஜய் ஆட்சி அமைப்பதற்கு முன்னாடி, அதாவது இந்த 108 சீட்டுகள் இருந்துச்சுல, அந்த நெருக்கடி இருந்துச்சுல, அந்த டைமிங்ல திரிஷா அவர்கள் சரி இந்த 41 பேர் இறந்தாங்கல்ல, அந்த சந்தர்ப்பத்துல விஜய் சிக்கல்ல மாட்டிக்கிறாரு. இதை சரி பண்ணுவதற்கு திரிஷா அமித்ஷாவை சந்தித்தார். மும்பையில் உள்ள ஒரு ஹோட்டல்ல சந்திச்சு அமித்ஷாவோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதை சரிப்படுத்தினார். அவர்கிட்ட டீல் பண்ணிட்டு இங்க வந்தாரு. அதுல இருந்தா விஜய்க்கு அந்த இது சிபிஐக்கு மாறினுச்சு. அப்படித்தான் விஜய் இதுல கொஞ்சம் ரிலீஃப் ஆனாருன்னு சொல்லி பத்திரிகை செய்தி. யாரு? தினமலர் எழுது. தினமலர் யாரு? அக்ரஹாரத்து மாமா. குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டா மலம்னு சொல்லக்கூடிய தினமலர் குரூப் சொல்லுது, அமித்ஷாவை திரிஷா சந்தித்து 2 ஷாக்களால் தான் விஜய் உயிர் பிழைத்தாருன்னு அன்னைக்கு எழுதுச்சு. இப்ப இதெல்லாம் புரிஞ்சு பாருங்க. இவர்களுக்கு விஜயோடு திரிஷாவை சேர்த்து வைப்பதில் ஆனந்தம். அவர்களுக்கு இன்னொரு ஜெயலலிதா மாதிரியான ஒரு கேரக்டர் தேவைப்படுகிறது. அந்த இடத்துக்கு அவர்கள் வேலை செய்கிறார்கள். இது ஒட்டுமொத்த தேசிய ஊடகங்களும் வேலை செய்கிறது. இன்னைக்கு பிரச்சனையை பேசாமல் ஏன் இதை பேசுறாங்க? அதுக்கு பொருள் இதுதான். அப்போ இது நான் என்ன சொல்றேன், இதுல ஒரு திட்டம் இருக்கிறது, அஜெண்டா இருக்கிறது. ஃபியூச்சர்ல ஜெயலலிதா மாதிரி இவரை வளர்த்தெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் உங்களுக்கு எழுதி தரேன். இப்படி பேசிட்டு தான் திரிஷாவை வளர்த்து விட்டுட்டீங்கன்னு இன்னொருத்தன் வருவான். இந்த தாவேகாரன் சொல்ல வருவான், டேய் அவங்க ஆல்ரெடி திட்டம் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் அம்பலப்படுத்துறதுக்கு இது வேணா உதவுமே தவிர, ஏன் நயினார் நாகேந்திரன் பேசுனதா இருந்தா இருக்கட்டும், அல்லது இன்னைக்கு உதயநிதி பேசியதாக இருக்கட்டும், இதெல்லாம் இவர்களை அம்பலப்படுத்துவதற்கு. ஆனா நடப்பது என்பது எதேச்சியானதல்ல. அது எப்படிங்க கரெக்டா ஒவ்வொரு வலுவான பெரிய நடிகர்களுக்கு மத்தியிலும் கரெக்டா ஒரு ஆள் சேர்றாங்க. அது எதேச்சியாவா நடக்குது? பழனி பாபா பேசுறாரு, ஒவ்வொரு உச்ச நடிகர் மேல வர வர ஒரு பார்ப்பன பெண் கிடைக்கிறா. அது எப்படின்னு பழனி பாபா கேட்கிறாரு, நான் கேட்கல. சரிங்களா? அப்ப அது எதேச்சியானதா? அதுலயும் அந்த ஹெரிடிட்டி, அந்த பாரம்பரியம் தொடர்கிறது, தொட்டு தொடரும் பாரம்பரியம். ஜெகதீஸ்வரின்னு ஒரு லேடி, அவங்க விருதுநகர் எம்எல்ஏ நினைக்கிறேன். சிவகாசியா விருதுநகரா? விருதுநகர் அமைச்சர். அந்த மாதிரி என்ன பேசுது, ஜட்டியோட அடிச்சு ஜட்டியோட ஓட விடுவேன். இந்த ஆடியோ வந்திருக்குத, அதை நீங்க உண்மையறியும் பரிசோதனை செஞ்சிட வேண்டியதானே. நம்ம மேல நடவடிக்கை எடுக்க முடியுமா உங்களால?
நீங்க ஆபாச பேச்சுனா ஒருத்தரை பத்தி, அதுவும் ஒரு அதிகாரியை அல்லது பக்கத்து பேர், நல்ல பேர் மறந்துட்டேன், லட்சுமணன் நினைக்கிறான், அவரை தான் அடிச்சு வேற ஓட விடுறாங்கிறது, ஜட்டியோட அடிச்சு ஓட விடுறான்னு சொல்லுது. அந்த ஆடியோ அப்படியே இருக்குங்க. இதமான ஒரு கட்சி இருக்க முடியுமாங்க? இது ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு பெண் தொடர்ந்து அந்த பெண்ணை அபியூஸ் பண்ணி, சரத்குமார்ல அவன் பேரு மோகன், விஜய் மோகன் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் வந்து அந்த பெண் வந்து ஏதாவது சின்ன பதவி கிடைக்குமான்னு வந்தத அந்த அம்மாவை மிஸ்யூஸ் பண்ணி, அந்த பெண்ணை மிஸ்யூஸ் பண்றது மட்டும் இல்ல, அவங்க பொண்ணையும் அவங்க டிபியில வச்சிருக்காங்க. இவ யாரு, இந்த பீஸ் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காப்ல. இது எல்லாம் கொண்டு போய் ராணிப்பேட்டை எம்எல்ஏ டாகிரா அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்ததுக்கு, குடும்பம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தள்ளி விட்டுருக்காப்ல. அந்த பெண் மறுபடியும் ஐஜி ஆபீஸ்ல, மறுபடியும் சிங்கப்பெண் படையில, மறுபடியும் சிஎம் செல்லுக்கு எல்லாத்துக்கும் பெட்டிஷன் மேல பெட்டிஷன் கொடுத்து என்னை எப்படியா காப்பாத்துக்கலாம், செத்து போவேன் அப்படிங்குது. நீ எங்க வேணாலும் போன, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அந்த ஆளு சவால் விடுறான். அவன் மேல ஒரு ஆக்ஷன் உண்டா? இவ்வளவு கேடுகட்டு போய் ஒரு பெண்ணை அபகரித்து, அது மட்டும் இல்லாம 2 பேர் சேர்ந்து அபகரிச்சாங்க கட்சி நிர்வாகிகளே அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ வந்துச்சு. தூத்துக்குடி எம்எல்ஏ ஸ்ரீவைண்ட எம்எல்ஏ சரவணன், அவர் மேல எந்த ஆக்ஷனும் கிடையாது. அது கேட்டா அவர்கள் தான் தப்பு, அதாவது இவருடைய உதவியாளர்கள் தான் தப்பு, அவர் மேல எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கிற அப்படி தள்ளி விட்டாங்க. எத்தனை பாலியல் வக்கரங்கள் நடந்துட்டு இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு பாலியல் வக்கரங்கள் நடக்குது. காரணம், நீங்களே அவ்வளவு அசால்ட்டா உங்களுடைய வாழ்க்கையை அப்படி திறந்த புத்தகம் மாதிரி வெளிப்படுத்துறீங்க. இந்த அப்படி இதுல என்ன இருக்கு அப்படின்னு புகைப்படங்களை வெளியிடுறீங்க. இதை பார்த்தா நான் அண்ணனே எப்படி இருக்கிறாரு, நமக்கு என்ன அப்படிங்கிற தைரியம் அவர்களுக்கு வருது. இதை விமர்சிச்சா ஐயோ சொல்லிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, எதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவது என்பது, நீங்கள் தான் ஆபாசத்தின் உச்சம், உங்களுடைய ஆட்சி தான் ஆபாசத்தின் உச்சம். பேசுறது குற்றம் கிடையாது எனக்கு கருத்துப்படி. அது மட்டும் இல்ல, கபில்னு ஒரு எம்எல்ஏ 3 நாளைக்கு முன்னாடி போலீசார் பக்கத்துல இருக்கவே 2 பத்திரிகைக்காரர்களை அடிச்சிருக்காங்க. அதை வீடியோ எடுத்து வெளியிட்டதற்காக மறுபடி கூட்டிட்டு வந்து தனியா வச்சு அடிச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் பொது வெளியில இருக்குது. ஒரு பத்திரிகை சுதந்திரம் இருக்குதா? பத்திரிகைக்காரனுக்கு அடி விழுது. எவ்வளவு பெரிய கேவலம். தினமணி ரிப்போர்ட்டர், தினகரன் ரிப்போர்ட்டர், 2 ரிப்போர்ட்டர்களை அடித்த கபில் மேல எந்த நடவடிக்கை? ஒரு நடவடிக்கையும் கிடையாது. அப்போ ஒரு பக்கம் பத்திரிகையை அடித்து உடைப்பது, அவர்களுடைய பத்திரிகைக்காரர்களை அடிப்பது, இன்னொரு பக்கம் ஆபாசமாக பெண்களை பயன்படுத்தி கொள்வது, அப்புறம் வீடியோக்கள் வெளியிடுவது, ஆடியோக்கள் வெளியிடுவது, இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும் போது இதை விமர்சித்தா மட்டும், அல்லது இதை வந்து கமெண்ட் அடித்தா மட்டும் ஆஹா அப்படின்னு சலங்கை கட்டி ஆடுவது என்பது உண்மையிலேயே நல்லதல்ல. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே காவிரி பிரச்சனை தான் பிரதான பிரச்சனை. அதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கீங்க அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஓகே, இது ஒரு அசாதாரண சூழல் தான். ஆனா நம்ப முடியாத விஷயங்கள் நடந்துகின்றன. இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல என்பது மட்டும் பொது பார்வையாளருக்கு தெரிகிறது. உங்கள் விமர்சனத்தை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுறேன். விவாத சொல்ல அறக்கலத்து நேர ஒதுக்கி நன்றி.